இலக்கவியல் கல்விச் சூழலில் தொழில்நுட்ப வசதிகளின் அவசியம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் B40 பிரிவைச் சேர்ந்த இந்திய உயர்கல்வி மாணவர்கள் அதில் பின்தங்கிவிடக் கூடாது என்பதற்காக இந்திய உருமாற்று பிரிவான மித்ரா இலவச மடிக்கணினிகளை வழங்கியுள்ளது. புதிய அமைப்புகளை கொண்டிருக்கும் இம்மடிக்கணினி மாணவர்களின் கல்வி பயணத்தை மேலும் வலுப்படுத்துவதோடு அவர்களின் எதிர்கால கனவுகளை நனவாக்கும் முயற்சிக்கும் உறுதுணையாக அமையும் என்று மித்ராவின் தலைமை இயக்குநர் கே. ரவீந்திர நாயர் நம்பிக்கை தெரிவித்தார். இன்னைக்கு எங்கே இருக்கிறோன்னு பார்த்தா UTM ஸ்கூடாயில் இருக்கிறோம். இங்கே வந்து இன்னைக்கு 258 ஸ்டூடெண்ட்ஸ் கலெக்டிங் லேப்டாப். ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு இந்த ஜோஹர்லேன்னு பார்த்தீங்கன்னா 4 யூனிவர்சிட்டி UTM, UTHM, UniKL என்ன சிட்டி யூனிவர்சிட்டிலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு லேப்டாப் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ 3 யூனிவர்சிட்டியில் எல்லாம் எடுத்துட்டாங்க இது வரைக்கும். இப்போ வந்துட்டு UTM ஸ்டூடெண்ட்ஸே வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் more than 100 லேப்டாப் எடுத்துட்டாங்க. பாக்கி இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு எல்லாம் கலெக்ட் பண்ணிடுவாங்க. இவற்றுடன் ஜொகூர் மாநிலத்தின் விநியோகம் நிறைவு பெறுவதாக கூறிய அவர், மற்ற மாநிலங்களிலும் ஒரே நேரத்தில் இந்த இலவச மடிக்கணினி வழங்கும் நிகழ்ச்சிகள் அதன் ஏற்பாட்டாளர்களால் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். இந்த லேப்டாப் ப்ரோக்ராம் மூலிமா வந்துட்டு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் நிச்சயமாக வந்துட்டு அவங்களுக்கு அவங்களோட படிப்புக்காக ரொம்ப பயன்படும்னு எதிர்பார்க்குறோம். ஸோ இந்த டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்லேருந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் படிக்கிறதுக்கு நல்ல எக்ஸஸ் கிடைக்கும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். இதனிடையே வழங்கப்பட்டுள்ள இந்த மடிக்கணினி தங்களின் கல்வி முன்னேற்றத்திற்கு நிச்சயம் துணை புரியும் என்று மாணவர்களில் சிலர் மகிழ்ச்சி தெரிவித்தனர். நான் ஒரு மாணவனா லேப்டாப் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருந்தேன். ஸோ இது மூலிமா எனக்கு நிறைய உதவிகள் என்னோட படிப்பாக இருக்கட்டும் சுலபமாக இருக்கும் நம்புகிறேன். பிகாஸ் நான் வேகமாக லேப்டாப் மாத்திர ஸ்டேஜில் தான் இருந்தேன். ஸ்பீக்கர் இறையுது, ப்ளஸ் அந்த ஸ்க்ரீனில் க்ரீன் லைட்லாம் வந்துருச்சு. ஸோ வேகமாக மாற்றி தான் ஆகணும். அண்ட் 2 weeks இந்த ஃபைனல்ஸ் வரும்போது ஸோ ப்ரெசன்டேஷன்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து இது போன்று மாணவர்களுக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இம்மடிக்கணியின் மூலம் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அதைத் தொடர்ந்து என்னுடைய தகவல் ஆராய்வு திட்டங்களுக்காக இம்மடிக்கணியை நான் உபயோகிப்பேன் என்று நம்புகிறேன். கடந்த மே மாதம் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் அறிவிப்பை தொடர்ந்து நாடு தழுவிய அளவில் 3000 மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி வழங்கப்பட்டு வருகிறது.